இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 46 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்க 2157 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் தொலைபேசியில் பேச்சு. இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகளில் உள்ள தொடர்பையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உறுதி. தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவத்தை 5 ஆண்டுக்கு பின் உணர்ந்துள்ளது திமுக அரசு. பள்ளி மாணவர்களின் கல்வியில் விளையாடுவதை நிறுத்திக் கொள்ள அண்ணாமலை வேண்டுகோள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஆகஸ்ட் 15 அலாஸ்காவில் சந்திப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையேயான அமைதி உடன்பாடு இறுதி செய்யப்படும் என்றும் ட்ரம்ப் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையே 2157 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை புதுச்சேரி இடையிலான தேசிய நெடுஞ்சாலை அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்டதாக அமைந்துள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் புதுச்சேரி இடையிலான 46 கிலோமீட்டர் தொலைவுக்கு 4 வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு 2157 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் சென்னை புதுச்சேரி விமான நிலையங்களும் புதுச்சேரி சின்னபாபு சமுத்திரம் ரயில் நிலையங்களும் கடலூர் துறைமுகமும் பெரிதும் பயனடையும் என்றும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டத்தால் இப்பகுதிகளின் போக்குவரத்து தொடர்பும் வணிகமும் மேம்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் தொலைபேசியில் பேசியுள்ளனர். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தான் தொலைபேசியில் விரிவாக பேச்சு நடத்தியதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் சிக்கல் தொடர்பாக இப்போதைய தகவல்களை புதின் தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையில் பல துறைகளில் உள்ள ஒத்துழைப்பையும் தொடர்பையும் மேலும் வலுப்படுத்துவது என்று இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு வருகின்ற புதனை வரவேற்கத்தான் ஆவலுடன் இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை வெளியாகி 5 ஆண்டுகள் ஆன பின்பு அதன் முக்கியத்துவத்தை திமுக அரசு இப்போதுதான் உணர்ந்துள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 4 ஆண்டுகளாக விளம்பர நாடகம் ஆடிக்கொண்டிருந்துவிட்டு ஆட்சியின் கடைசி ஆண்டில் திமுக அரசு குரலி வித்தை காட்டிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கல்விக் கொள்கை வடிவமைப்பில் திமுக அரசு 5 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறது என்பதை இனியாவது முதலமைச்சர் ஸ்டாலின் உணர வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சொந்த அரசியலுக்காக தமிழக பள்ளி மாணவர்கள் கல்வியில் விளையாடுவதை இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகஸ்ட் 15ஆம் நாள் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பேச உள்ளார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 2.5 ஆண்டுகளாக நீடிக்கும் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் முயற்சி எடுத்து வருகிறார். இரு நாடுகளும் ஆகஸ்ட் 8ஆம் நாளுக்குள் அமைதி உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்று அவர் கெடு விதித்திருந்தார். அந்த கெடு முடிவடைந்த நிலையில் ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் அவர் புதிய தகவலை பதிவிட்டுள்ளார். அதில் அவர் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் நாள் அலாஸ்கா மாநிலத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஷ்யா உக்ரைன் சிக்கலை தீர்க்கும் முயற்சி முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். இதனால் அலாஸ்காவில் நடைபெறுகின்ற சந்திப்பில் ரஷ்யா உக்ரைன் இடையேயான அமைதி உடன்பாடு இறுதி செய்யப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் சில பகுதிகளை ஒன்றுக்கொன்று மாற்றிக்கொள்ளும் என்றும் கருதப்படுகிறது. மதுரை ரயில் நிலைய மேற்கு நுழைவாயிலில் தேசிய மூவண்ண கொடி என்ற பெயரிலான கண்காட்சியை மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா தொடங்கி வைத்தார். மதுரை ரயில் நிலையத்தில் இந்திய தேசிய மூவண்ண கொடி கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சி மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா திறந்து வைத்தார். இதில் தேசிய கொடியின் மகத்துவம் முக்கியத்துவம் ஆகியவற்றை விளக்கும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய விடுதலை நாளையொட்டி பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் மூவண்ண கொடியேற்றி கொண்டாட ஊக்குவிக்கும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். இதில் பொதுமக்கள் படம் எடுக்க செல்ஃபி பாயிண்ட் வைத்துள்ளனர். இதில் கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் ராவ், ரயில்வே முதன்மை திட்ட மேலாளர் ஹரிகுமார், கோட்ட ஊழியர் நல அதிகாரி சங்கரன் உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் படத்திற்கு எல்லாப்புறம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். இதில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் சம்பத், வழக்கறிஞர் சீனிவாசன், முனுசாமி, வடமதுரை அப்புன், முகமது மொய்தீன், ஆத்துப்பாக்கம் வேலு உள்ளிட்ட திமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மல்லிப்பட்டினத்தில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு முகாமில் காடுகள் பற்றியும் கடல்வாழ் அரிய உயிரினங்கள் பற்றியும் வீடியோ காட்சிகள் மூலம் வனத்துறையினர் மாணவர்களுக்கு விளக்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மல்லிப்பட்டினத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாம் மாவட்ட வன அலுவலர் ஆனந்த்குமார் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் பங்கேற்றவர்களை பட்டுக்கோட்டை வனச்சரக அலுவலர் சந்திரசேகர் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் ஆனந்தகுமார் சிறப்புரையாற்றினார். முகாமில் தஞ்சை மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவசுப்பிரமணியன் பங்கேற்று உரையாற்றி காடுகளின் முக்கியத்துவத்தை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வீடியோ காட்சி மூலமாக எடுத்துரைத்தார். அதேபோன்று ஓம்கார் பவுண்டேஷன் நிறுவனர் பாலாஜி கடல்வாழ் அரிய உயிரினங்களான கடல் பசு உள்ளிட்டவைகளின் முக்கியத்துவத்தையும் அதனை பாதுகாப்பது பற்றி வீடியோ காட்சி மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை கடலோர பாதுகாப்பு குழும துணை கண்காணிப்பாளர் முருகன், மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் இந்தோ அமெரிக்கன் கல்லூரி சார்பில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செய்யாறு இந்தோ அமெரிக்கன் கல்லூரியில் முதல்வர் எழிலரசி, காவல் ஆய்வாளர் ஜீவராஜ் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி வட்டாட்சியர் அலுவலகம் வரை 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் செய்யாறு காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி, போதைப்பொருள் விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பாளர் சண்முக சுந்தரம், நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பாளர் கார்த்திகேயன், பரணிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டுவிட்டு 12 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பூந்தமல்லி அடுத்த அகரமேல் என்னும் ஊரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் முகவரி கேட்டு விசாரித்த ஒருவன் திடீரென்று அந்த பெண்ணை தாக்கி கட்டி போட்டுவிட்டு வீட்டிலிருந்த 12 பவுன் நகைகளை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளான். அதன் பின்னர் வீட்டிற்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் கட்டையை அவிழ்த்துவிட்டு அந்த பெண்ணை விடுவித்தனர். இதுகுறித்து நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் சாய் கணேஷ் தலைமையிலான தனிப்படையினர் கொள்ளையனை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஆணவ கொலைகளை தடுக்காத திமுக அரசை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டையில் சாதி மாறி காதலித்த கவின் என்பவர் வெட்டி கொல்லப்பட்டது தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆணவ கொலைகளை தடுக்காத திமுக அரசை கண்டித்து புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் தாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கட்சியின் இளைஞரணி தலைவர் மகா வழக்கறிஞர், பிரிவு செயலாளர் திருமால், துணை செயலாளர் வேதா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அப்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கொள்ளை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர். ஆணவ கொலைகளை தடுக்காத ஸ்டாலின் அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினர். சமீபத்தில் நடந்த கவின் செல்வகணேஷ் அவர்களை அநியாயமாக படுகொலை செய்து திட்டமிட்டு படுகொலை செய்த அவருடைய சுபாஷினி மற்றும் அவருடைய சகோதரர் சுஜித் என்கின்ற சகோதரனை அவருடைய தந்தை சரவணன், இன்ஸ்பெக்டர் சரவணன் மற்றும் அவருடைய தாயார் அவர்கள் மூவரையும் கண்டித்து நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற இந்த மக்களுக்கு அரசியல் தேர்தல் நேரத்திலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இந்த மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்றுமே, சிறுபான்மை மக்களுக்கு என்றுமே நாங்கள் அரணாக இருப்போம் என்று சொல்லி பொய் பிரச்சாரத்தை சொன்ன தமிழக அரசு இன்றைக்கு தொடர்ந்து அவர்கள் இப்படிப்பட்ட ஆணவ படுகொலைகளை தடுக்கின்ற எந்த முயற்சியிலும் தமிழக காவல்துறை எடுக்கவில்லை என்பதை நேரத்திலே புரட்சி பாரத்தின் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு ஆணவ கொலைக்கு எதிராக தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் புரட்சி பாரத கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு ஆணவ கொலைக்கு எதிராக புரட்சி பாரதம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆதி ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் பொன்ராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் கவிமோகன், ஒன்றிய செயலாளர் நியூட்டன் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். அப்போது ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சித்தூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார்.
வேப்பூர் அடுத்த சித்தூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடத்தப்பட்டது. முகாமிற்கு நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கொளஞ்சி முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். முகாமில் சிறப்பு விருந்தினராக விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். முகாமில் வேப்பூர் காவல் ஆய்வாளர் பழனிசாமி, குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் ராஜவேலு, வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் தமிழரசன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பாக்கியலட்சுமி, காங்கிரஸ் கட்சியின் நல்லூர் மேற்கு வட்டார தலைவர் செல்வ ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. செம்பனார் கோவிலில் ஒன்றிய திமுக செயலாளர் அமிர்த விஜயகுமார் தலைமையில் கருணாநிதி நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான நிவேதா கலந்து கொண்டார். 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் நகர திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் ஊர்வலமாக சென்று கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை நகர்மன்ற தலைவர் பாஷா தொடங்கி வைத்தார். எடப்பாடியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சங்ககிரி கோட்டாட்சியர் லோகநாயகி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, எடப்பாடி வட்டாட்சியர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வுகள் காணப்பட்டு அதற்கான சான்றிதழ்களை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குழு தலைவர் சத்தியானந்தம் தலைமையில் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. குடியாத்தம் ஒன்றியத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் மேம்படுத்துதல், ஊராட்சிகளில் தூய்மை பணி செய்தல், சாலைகள் அமைத்தல் ஆகியன குறித்து ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஆலோசித்தனர். இந்த கூட்டத்தில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அருண்முரளி மற்றும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கத்தில் அருகே பெரும்பேற்கண்டிகையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பேற்கண்டிகை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து யாகசாலைகளிலிருந்து புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 46 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்க 2157 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் தொலைபேசியில் பேச்சு. இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகளில் உள்ள தொடர்பையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உறுதி. தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவத்தை 5 ஆண்டுக்கு பின்வந்துள்ளது திமுக அரசு. பள்ளி மாணவர்களின் கல்வியில் விளையாடுவது நிறுத்திக் கொள்ள அண்ணாமலை வேண்டுகோள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஆகஸ்ட் 15 அலாஸ்காவில் சந்திப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையேயான அமைதி உடன்பாடு இறுதி செய்யப்படும் என்றும் ட்ரம்ப் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.